வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை சிவானந்தா காலனி அருகே பிஜேஎம்எம் அமைப்பு சாரா சங்கம் சார்பில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் இந்திய சுற்றுலா பயணிகள் மீது கொடூர கொலைவெறியுடன் துப்பாக்கி சூடு நடத்தியதில் பலியான 27 பேருக்கு பிஜேஎம்எம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கண்டித்து கண்டன குரல் எழுப்பி கண்ணீரஞ்சலி செலுத்தியும் மெழுகுவர்த்தி ஏந்தி 27 பேரின் ஆத்மா சாந்தியடைய மௌன அஞ்சலியும் புஷ்பாஞ்சலியும் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியானது மாநில துணைத் தலைவர் புவனேஸ்வரன் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் சதீஷ் ராஜா, பொருளாளர் கோபாலகிருஷ்ணன், மண்டல தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் மணிகண்டன், பூபதி, மயில்ராஜ், மணிகண்டன், நாகராஜ், திலீப், ராகுல், சத்யராஜ், விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டித்து கண்டன குரல் எழுப்பி மௌன அஞ்சலியும் புஷ்பாஞ்சலியும் செலுத்தினர். அதன் பின்னர் பிஜேஎம்எம் அமைப்பு சாரா சங்கத்தின் நிர்வாகிகள் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர். போன 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளால் பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அதனால் தாக்கப்பட்ட 27 பேருக்குமே கண்ணீர் அஞ்சலி செலுத்தினோம். பாரதிய ஜனதா தீவிரவாதிகளை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம். இதுபோல் எப்பவுமே இந்த மாதிரி நம்ம இந்திய அரசாங்க நாட்டில் இந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கக்கூடாது. அதை கண்டித்து தொழிலாளர்கள் அனைவருமே கோவை மாவட்டம் சார்பாக பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிற்சங்க சார்பாக இந்த ஜம்மு கேசரி துப்பாக்கி சூடு கொண்ட 27 பேர் சுட்டுவதற்கு கண்டித்து நம்ம அமைப்பு சாரா தொழிற்சங்க சார்பாக வன்மையாக கண்டித்து புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது. இது போன்ற சம்பவங்கள் இன்று என்றும் நடைபெறாமல்
மத்திய அரசாங்கத்து சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். பிஜேஎம்எம் அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பாக கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டை கண்டித்து கண்டன குரல் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்ணீரஞ்சலி இங்கு சிவானந்த காலனி தொழிற்சங்க பலகை முன்பு நடைபெற்றது. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். தொடர்ந்து இந்த சம்பவம் மட்டும் இல்லாம இந்தியாவில் பல பகுதிகளில் இதே போல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. எப்படி பாக்குறீங்க? வருத்தத்துடன் பார்க்கிறேன். இந்த மாதிரி நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிவகை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு இது இரும்பு கரம் கொண்டு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் நடந்த சுற்றுலாக்கு சென்ற நம்ம இந்து சகோதரர்கள் 27 பேர் இறந்திருக்கிறாங்க. அதை மத்திய அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு இந்த வன்முறை தாக்குதல் வன்முறை தாக்குதலை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேஎம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.